அது ஒரு மடமைத்தனம் தான், அது ஒரு முட்டாள்தனம் தான். அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் நம்முடைய பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். சூரத்துல் முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்தால், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மார்க்கத்துக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் முழுமையாக ஆலிமாக வேண்டும், அப்படி எந்த விதமான நிபந்தனை இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் தனக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான சட்டங்கள், முக்கியமான அடிப்படை, முக்கியமான சில விஷயங்களை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், அப்ப எப்படிப்பட்ட அவர் முஸ்லிமாக இருக்க முடியும்? இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம், பல இளைஞர்கள், பல முஸ்லிம் மக்கள் எத்தனை நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டது பல முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபஜருக்கு பிறகு தொஹரா அஸ்ரா என்று சந்தேகத்தில் இருக்கின்ற பல முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். சிறிய ஒரு மார்க்க கல்வி நம்மிடத்தில் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் தடுமாறுகின்றோம். சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்கு நமக்கு தயக்கம், நமக்கு வெட்கம், நமக்கு ஒரு தப்பு வருமோ அல்லது படிக்க முடியாமல் இருக்குமோ அப்படின்னு எந்த விதமான சிந்தனை இல்லாமல் இருக்கின்றோம். அதை படிக்கலாம், இந்த லைலத்துல் கத்ரில் இரவில் இதை கற்றுக்கொள்ளலாம், இந்த ஆர்வம் இல்லை நமக்கிட்ட. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான விஷயம் குர்ஆனிலே அல்லாஹ் தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான். மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இந்த மார்க்க பணியில் இருந்து இந்த மார்க்க கல்வியை நாங்கள் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய என்ன நிபந்தனை, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எத்தனை நிபந்தனைகள், அதனுடைய எத்தனை ஷுரூத்துகள் யாருக்காவது தெரியுமா? பல பெண்களுக்கு தெரியாது, பல பிள்ளைகளுக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பரக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேறு யாரும் கிடையாது. இது வெறும் நாவால் சொன்னால் அனைத்து நபர்களும் முஸ்லிமாக முடியுமா? இல்லை, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இத்கான் வேண்டும், சிதத்து வேண்டும், அதுக்கு ஈமான் வேண்டும், பல விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இதை தெரியாமல் வெறும் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை இப்படி சொன்னால் ஒவ்வொரு நபரும் முஸ்லிமாக இருக்க முடியுமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்க